வெல்கம் டு ஸ்டாக் மார்க்கெட் டிப் சேனல். இன்றைக்கி வந்து 16. ஸோ 16 வந்து நம்ம பேங்க் நிஃப்டியோட ப்ரீ அனாலிசிஸ் வந்து பார்க்கலாம், எப்படி போகும், என்ன மாதிரி ஒரு மூவ்மெண்ட் எதிர்பார்க்கலாம், எந்த பக்கம் வந்து பாசிபிலிட்டிஸ் அதிகம்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு முன்னாடி 15th நேற்று நடந்ததையும் நம்ம செக் பண்ணிடலாம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து எங்களோட சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு தொடர்ந்து வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இது வந்து நிஃப்டியோட சார்ட்டு. ஸோ நம்ம நேற்று வந்து என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, கண்டிப்பாக வந்து நிஃப்டி வந்து பியர் ட்ரெண்டாக இருக்காது. இன்றைக்கி எடுத்த உடனே வந்து பியர் ட்ரெண்டாக இருக்காது. ஸோ இது வந்து கண்டிப்பாக வந்து இந்த 17 இந்த லைனை வந்து கண்டிப்பாக டச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரி தான் வந்து இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு இந்த லைன் கிட்ட வந்திருக்கு. லைன் கிட்ட வந்ததுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய ஒரு பேட் நியூஸ் வந்து வந்துருச்சு மார்க்கெட்டில். என்னென்னா, எல்லாத்துக்கும் தெரியும், இந்த யூரோப்பில் வந்து ஒரு பேங்க் இஷ்யூ வந்து வந்ததுனால ஸோ அங்கே இருந்து ஒரே நமக்கு வந்து ட்ரெண்டு வந்து நமக்கு பியர் ட்ரெண்டாக மாறிடுச்சு. ஸோ அதிலிருந்து வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு 17,000 பிரேக், அதாவது நேற்றுலாம் பார்த்திங்கன்னா 17,000 பிரேக் பண்ணிச்சு. பிரேக் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மேலே ஸ்டெபிலைஸ் ஆயிடுச்சு. பட் இன்றைக்கி வந்து நமக்கு வந்து 17,000 பிரேக் பண்ணி கீழே நிற்கிது. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக வந்து தெரியல. ஸோ இது வந்து நமக்கு ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் வந்து நாளைக்கு என்ன மாதிரி ரியாக்ட் ஆகலாம் அப்படிங்கிறத மட்டும் நம்ம பார்த்துடலாம். ஸோ மேலே இருக்க தேவையில்லாத லைன்ஸ் எல்லாம் இப்போ வந்து நீங்கள் டெலீட் பண்ணிடலாம். ஸோ முக்கியமான லைன்ஸை மட்டும் நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து ஒன் டே சார்ட்டில் போய்க்கிறேன். ஸோ ஒன் டே சார்ட்டில் வந்து நீங்கள் போயிட்டிங்கன்னா ஸோ ஒன் டே சார்ட்டில் இப்போதைக்கு அந்த க்ரீன் லைன் என்னென்னு தெரியும் உங்களுக்கு. இந்த க்ரீன் லைன் தான் வந்து நமக்கு வந்து ஃபெப் வந்து 1ஓட கேண்டில், ஃபெப் 1ஓட ஹையஸ்ட் கேண்டில், அது அப்படியே இருந்துட்டு போகுது. இந்த ரெட்டு வந்து ஃபெப்போட லோவஸ்ட் கேண்டில், அதை நீங்கள் இங்கே செக் பண்ணிக்கங்க. இங்கே பாருங்கள், ஃபெப்போட இதுதான் ஃபெப் கேண்டில். இந்த இடம் தான் வந்து ஃபெப்போட ஹை, கீழே இருக்கிற ரெட்டு வந்து ஃபெப்போட லோ வந்து பண்ணியிருக்கேன். ஸோ இப்போதைக்கு நம்ம இந்த லைன்லாம் தேவையில்லை, ஏன்னா போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஸோ முக்கியமான லைன்ஸ் வந்து என்ன அப்படின்னா, கண்டிப்பாக வந்து இந்த ரெட் லைன் வந்து நமக்கு தேவைப்படும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த 17,258 இந்த லைன் அப்படியே இருந்துட்டு போகுது. அதுக்கப்புறம் இந்த 17,208ங்கிற லைன் அப்படியே இருக்கட்டும். ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஸ்விங்கெல்லாம் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ அதனால் அது வந்து அப்படியே இருக்கட்டும். இங்கே பாருங்கள், எது ஸ்விங்குன்னா அது இந்த இடத்துல பாருங்கள், ஒரு ஸ்விங் வந்து இந்த இடத்துல டச் ஆகிருக்கு. ஸோ அதனால் அது வந்து இப்போதைக்கு இருக்கட்டும். அடுத்தது வந்து நம்ம ஒருவேளை இப்போ நிஃப்டி வந்து கீழே வந்து பிரேக் அவுட் ஆனிச்சு நாளைக்கு அப்படின்னா எது வரைக்கும் வரலாம்னா இந்த ஸ்விங் வரைக்கும் வரலாம். இங்கே பாருங்கள், இந்த ஸ்விங் வரைக்கும் நாளைக்கு வந்து வர வாய்ப்பு இருக்குது நிஃப்டி. ஸோ இந்த ஸ்விங் வரைக்கும். ஸோ அதனால் அந்த இடத்துல வந்து ஒரு ட்ராப் பண்ணிடலாம் நம்ம ஒரு லைனை. ஸோ இங்கே ஒரு லைனை ட்ராப் பண்ணிடுங்க. நாளைக்கு இந்த லைன் வரைக்கும் நிஃப்டி வந்து வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. இவ்வளோ தாங்க, நாளைக்கு செட்டப் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ அப்சைடில் வந்து ஒரு வேளை போணுச்சுன்னா, நமக்கு வந்து ஒரு 17,000லேருந்து ஸோ நாளைக்கு வந்து என்னவாக இருக்கலாம் அப்படின்னா, எய்தர் மார்க்கெட் வந்து கேப் டவுன் ஆகலாம். ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஆல்ரெடி பேட் நியூஸாக இருக்கிறதுனால மேபி இந்த இடத்துல வந்து வந்துட்டு இந்த இடத்துல ஓப்பன் ஆகி இப்படி மேலே போயிட்டு திருப்பி இங்கே கீழே வரலாம். இல்லாட்டினா இப்படியே கொஞ்சம் நேரம் சுற்றிட்டு இங்கே மேலே போகலாம், அப்புறம் திருப்பி இங்கே கீழே வரலாம். ஸோ இதுதான் நாளைக்கு ட்ரேட் செட்டப்பாக இருக்கும். ஒருவேளை இந்த 16,752 வந்து பிரேக் அவுட் பண்ணிருச்சு அப்படின்னா நம்ம வந்து நம்மளோட மார்க்கெட் வந்து ரொம்ப ஒரு மோசமான கண்டிஷனில் இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ பியர் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாத இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நாளைக்கு வந்து எக்ஸ்பைரி டே. ஸோ எக்ஸ்பைரி டேங்கும்போது மார்க்கெட் வந்து பெரிய மூவ்மெண்ட் கொடுக்குமா அப்படின்னா அது சொல்ல முடியாது. பட் ஆனால் இன்னொன்று என்னென்னா, அதாவது வந்து ஃபினான்சியல் இயரோட எக்ஸ்பைரி எல்லாமே யூஎஸ் மார்க்கெட்டில் முடியறதுனால யூஎஸ் மார்க்கெட் வந்து எப்படி பிஹேவ் ஆகுதோ அதே மாதிரி தான் நம்மளோட இந்தியன் மார்க்கெட்டும் பிஹேவ் ஆக வாய்ப்பு இருக்குது. அது திடீர்னு அது வந்து பியராக இருந்துச்சுன்னா இந்தியன் மார்க்கெட்டும் பியர் ஆகும், அது வந்து புல்லாக இருந்துச்சுன்னா இந்தியன் மார்க்கெட்டும் புல்லாகும். ஸோ அதனால் நாளைக்கு வந்து நமக்கு வந்து நிஃப்டி வந்து என்ன ஒரு மூமெண்ட்டில் இருக்க வாய்ப்பு இருக்குன்னா, இதுதான் நமக்கு அதாவது ஒரு மார்க்கெட் வந்து பியராக இருக்காமல், நம்மளோட இந்தியன் மார்க்கெட் வந்து பியராக இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த 16,752 தான் வந்து லாஸ்ட்டு ஹோப் நமக்கு. ஒருவேளை இது பிரேக் அவுட்னா சும்மா இந்த இடத்துல தொட்டுட்டு அப்படியே போயிடக்கூடாது. பிரேக் அவுட் ஆகிட்டு அதுக்கு கீழே வந்து நிஃப்டி க்ளோஸ் ஆனிச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து 17,000 வந்து ஒரு பெரிய நமக்கு ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக மாறிடும். இப்போதைக்கு 17,000 வந்து இன்னமுமே 17,000 வந்து
நமக்கு வந்து கண்டிப்பாக நல்ல சப்போர்ட்டு. ஒருவேளை நாளைக்கு இந்த ப்ளூ லைனுக்கு மேலே கூட நாளைக்கு வந்துட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் இதுலேயே சைட்வேஸில் போக மார்க்கெட் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா நாளைக்கும் ட்ரெண்டிங் டே இல்லாமல் சைட்வேஸில் இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை கேப் டவுன் ஆனிச்சுன்னா கொஞ்சம் நேரம் அப்படியே மேலே போய் கேப்பை ஃபில் பண்ண ட்ரை பண்ணும். ஒருவேளை கேப் அப் ஆனிச்சுன்னா அப்படியே அந்த எந்த அளவுக்கு கேப் அப் ஆனிச்சோ அந்த அளவுக்கு மறுபடியும் கேப்பை ஃபில் பண்ண டவுன் சைடில் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு பெரிய மேஜர் ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா இதை விட்டுருங்க. க்ரீன் லைன் இனிமேல் நமக்கு ரொம்ப நாள் தேவைப்படாது. ஸோ ரெட் லைன் கண்டிப்பாக ஒரு பெரிய, அதாவது 17,351 கிராஸ் பண்ணுற வரைக்கும் இனிமேல் இந்தியன் மார்க்கெட் புல் மார்க்கெட் கிடையாது. ஒன்று சைட்வேஸ் மார்க்கெட்டு, அப்படி இல்லாட்டி பியர் மார்க்கெட். அவ்வளோதாங்க. இதை தெளிவாக வச்சுக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ஸ்ட்ராட்டஜி, உங்களோட ட்ரேட் எல்லாமே பண்ணுங்கள். ஸோ 17,351 கிராஸ் பண்ணாத வரைக்கும் நீங்கள் பை போக வேண்டாம். 17,351 கிராஸ் பண்ணிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் ஓரளவுக்கு புல் ஸ்டார்ட் பண்ணலாம். அன்ன வரைக்கும் கண்டிப்பாக மார்க்கெட் எய்தர் டவுன் சைடு வரும், அப்படி இல்லாட்டி சைட்வேஸில் வரும். இதுதாங்க நிஃப்டி. அடுத்தது பேங்க் நிஃப்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸோ பேங்க் நிஃப்டிலையும் நம்ம தேவையில்லாததெல்லாம் ஃபஸ்ட்டு டெலீட் பண்ணிடலாம். நம்ம பேங்க் நிஃப்டியில் தெளிவாக சொல்லியிருந்தோம். எவ்வளோ அழகாக சொல்லியிருந்தோம் பாருங்கள். இன்றைக்கி கண்டிப்பாக 40,000 கிட்ட மார்க்கெட் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி மார்க்கெட் கரெக்டாக பாருங்கள், அந்த இடத்துல கிட்டத்தட்ட 40,000 கிட்ட தான் ஓப்பன் ஆனிச்சு இன்றைக்கி. ஸோ நம்ம நேற்று என்ன சொல்லியிருந்தோமோ அது பர்ஃபெக்டாக ஒர்க் ஆனிச்சு. இங்கே பாருங்கள், கரெக்டாக 40,000 கிட்ட, 40,000க்கு இன்னும் ஒரு 90 பாயிண்ட்ஸ் கம்மியாயிருச்சு. ஸோ இங்கேருந்து ஓப்பன் ஆனது தான் ஆல்ரெடி நமக்கு பேட் நியூஸ் வர ஆரம்பித்தோன்னே அப்படியே நேராக ஒரே லைன் வழக்கம் போல் நமக்கு 39,000 கிட்ட மார்க்கெட் வந்துருச்சு. ஸோ அடுத்தது பேங்க் நிஃப்டியில் என்ன ஆகும்னா, பேங்க் நிஃப்டி தான் ரொம்ப வீக்காக இருக்குது. ஏன் அப்படின்னா, எல்லாத்துக்குமே தெரியும் வேர்ல்டு பேங்க்கே நமக்கு இந்த யூரோப் பேங்க் இஷ்யூ இருக்கிறதுனால ஸோ பேங்கிங் செக்டார் கொஞ்சம் ரொம்ப வீக்காக இருக்குது. ஸோ அதனால் இப்போதைக்கு பேங்க்லேயும் நம்ம தேவையில்லாத எல்லாத்தையுமே டெலீட் பண்ணிடலாம். இது தேவையில்ல, இந்த லைன் தேவையில்ல, இந்த லைன் தேவையில்ல, ஸோ இந்த லைன் தேவையில்ல. ஸோ இங்கேயும் நம்ம February 1 ஹையை வச்சுக்கலாம். February லோ நமக்கு க்ரீன். அதே மாதிரி இந்த 39 இந்த ஜோன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 39 ஜோன் ரொம்ப முக்கியம். ஸோ 39,766 பேங்க் நிஃப்டி கிராஸ் பண்ணால் தான் இனிமேல் புல். அப்படி இல்லாட்டி எய்தர் பியர், அப்படி இல்லாட்டி நமக்கு சைடுவேஸ்லேயே தான் பேங்க் நிஃப்டி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் விக்ஸை மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருங்க. விக்ஸ் மேலே ஏறுனுச்சு அப்படின்னா நமக்கு மார்க்கெட் ரொம்ப டேஞ்சர், அதாவது வாலட்டாலிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ ஒருவேளை இப்போ பேங்க் நிஃப்டி நாளைக்கு எதில் ஒருவேளை டவுன் சைடில் மார்க்கெட் வந்துச்சுன்னா பேங்க் நிஃப்டி அடுத்தது எங்கே சப்போர்ட் எடுக்க வாய்ப்பு இருக்குன்னா, ஸோ நான் டே கேண்டில் போட்டுக்கிட்டேன். ஸோ டே கேண்டில் போட்டுக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு 38,500 வரைக்கும் இந்த ஒரு 38,500 ஜோன். ஸோ இந்த ஜோன் ஓரளவுக்கு ஒரு நல்ல ஜோன். இந்த ஜோன் ஓரளவுக்கு ஸ்டேபிள் ஆகும்னு நினைக்கிறேன். இதுதான் சப்போர்ட். ஏன்னா இந்த இடத்துல நிறைய சப்போர்ட் எடுத்துருக்குது. ஸோ அதனால் இந்த 38,500 இது வரைக்கும் பேங்க் நிஃப்டி வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பேங்க் நிஃப்டி ரொம்ப வீக்காக இருக்குது. வேர்ல்டு மார்க்கெட்லேயே அதாவது யூஎஸ் பேங்க் ஆல்ரெடி பிரச்சனை இருந்துச்சு. இப்போ நமக்கு யூரோப் பேங்க்கும் ஜெர்மனி பேங்க்கும் நமக்கு யூரோப்பியன் மார்க்கெட் பேங்க்கும் ரிஸ்க் இருக்கிறதுனால ஸோ நமக்கு கண்டிப்பாக பேங்க் கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது. ஸோ அதனால் மார்க்கெட் நாளைக்கு எய்தர் பியர் மார்க்கெட்டாக இருக்கலாம், அப்படி இல்லாட்டி சைட்வேஸ் மார்க்கெட்டாக தான் இருக்கலாம் ஒழிஞ்சு புல் மார்க்கெட் இருக்க வாய்ப்பே கிடையாது. எந்த அளவுக்கு மார்க்கெட் மேலே போகுதோ அந்த அளவுக்கு எல்லோரும் செல் பண்ணுவாங்க நாளைக்கு. ஸோ அதனால் நாளைக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. யாரும் பை பண்ணாதீங்க. பை பண்ணிங்கன்னா நீங்கள் ட்ராப் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வீடியோ கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போதைக்கு நமக்கு இந்த கேண்டில், அதாவது இந்த இன்னைக்கு நடந்த கேண்டிலோட ஹை அண்ட் லோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுக்கேற்ற மாதிரி நாளைக்கு ட்ரேட் ஆகும் மார்க்கெட். ஸோ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் தாராளமாக கேட்கலாம். கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.